நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பொது அறிவு வினாக்கள் 392 அலுவலக உதவியாளர், ஷோப்தார், வாட்ச்மேன், ஸ்வீப்பர், ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வர 23 மற்றும் 24ஆம் தேதி சென்னையில் எழுத்துத் தேர்வு நடைபெறுகிறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு போயிருங்க. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை, இந்தியாவின் தேசிய பறவை மயில், இந்தியாவின் தேசிய விலங்கு புலி, இந்தியாவின் தேசிய கொடியின் அகலம் மற்றும் நீளம் 2:3, தேசிய கொடி சக்கரத்தின் உள்ள ஆரங்களின் எண்ணிக்கை 24, தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர், தேசிய கீதம் முதலில் பாடப்பட்டது கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில், தேசிய சின்னம் சாரநாத்தினுடைய நான்முக சிங்கம், தேசிய மலர் தாமரை, சத்தியமவை ஜெயதே வாய்மே வெல்லும் அப்படிங்கிற வார்த்தை மௌண்ட உபநிடதம், தேசிய பாடலை வந்தே மாதரம் எழுதியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுடைய எண்ணிக்கை 22, இந்தியாவினுடைய துணை மொழி பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், தேசிய மரம் ஆலமரம், தேசிய விளையாட்டு ஹாக்கி, ஹாக்கி விளையாட்டை 11 நபர்கள் விளையாடுவார்கள். 1975 பாகிஸ்தானை தோற்கடித்து இந்தியா ஹாக்கி ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்றது. இந்திய தேசிய இசைக்கருவி கிட்டார், தேசிய பானம் தேநீர், வாகன ஓட்டுநர்கள் எந்த பக்கமாக வண்டியை ஓட்டணும் அப்படின்னா இடது பக்கமாக ஓட்ட வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 235. தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை 234. இதுல தவறா டைப் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? 234. ஐநா சபையில் உள்ள உறுப்பு நாடுகளினுடைய எண்ணிக்கை 191. மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று சொன்னவர் அரிஸ்டாட்டில். இந்தியாவின் முதல் முறையாக உள்ளாட்சி அமைப்பினுடைய இதை கொண்டு வந்தவர் ரிப்பன் பிரபு. உள்ளாட்சியின் தந்தை பாத்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. இது மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உன்னை அடுத்து நடப்பு நிகழ்வு மற்றும் கணிதம் சார்ந்த வினாக்கள் எல்லாம் கூடிய விரைவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து இந்த சேனலை மட்டும் பார்த்து இதில் உள்ள மாடல் மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவீங்க. நன்றி, வணக்கம்.